ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 9 அந்த லெசனில் உள்ள லிஸ்ட் 9.1.12 இந்த இதில் வந்து இந்த யூனிட்டில் வந்து ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ப்ரோக்ராம்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இது வந்து போர்டுலேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் உள்ள பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னா புக்கில் உள்ள ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து சென்டம் வாங்கினா புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸையும் கோத்ரூ பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் தட் கிரியேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 20 தட் ஆர் டிவிசிபிள் பை 4. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 1 to 20க்குள்ளார இருக்கிற நம்பர்ஸில் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் டிவைட் ஆகுதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, இந்த இதுக்குள்ளார இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்னு அர்த்தம். எதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிட்டு இந்த 1 to 20க்குள்ளார கண்டுபிடிச்சி அதை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தானே உங்களுக்கு வந்து 4ஆல் டிவைட் ஆகும். எதெல்லாம் மல்டிபிள்ஸ்? 1 4s are 4, அடுத்தது 2 4s are 8, 3 4s are 12 டிவைட் ஆகும் கண்டிப்பாக 16, அப்புறம் 20. ஸோ இதை கடைசியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லிஸ்ட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக லிஸ்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ லிஸ்ட்டு, ஸோ டிவ் பை 4 ஈக்குவல், இப்படி டிவ் பை 4ன்றது ஒரு லிஸ்ட்டு நேமு. ஸோ டிவிசிபிள் பை 4 அப்படின்றதுக்காக மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து டிவ் பை 4 அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா லிஸ்ட்டுன்றதுனால எல்லுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து லிஸ்ட்டோட நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க? எம்டி லிஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எம்டி லிஸ்ட். இனிமேல் நம்ம வந்து கண்டுபிடிச்சி இந்த லிஸ்ட்டில் போய் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 1 to 20ன்ற நம்பர்ஸில் எதெல்லாம் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஃபார் லூப் ஒரு நம்பராக எடுத்து செக் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார், அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 21. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 to 20க்குள்ளே. ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர். அப்போ இங்கே 21 கொடுத்தோன்னா என்ன ஆகும்? 0,20ன்னு அர்த்தம். நம்ம 1லேருந்து தான், 0 வந்து மல்டிபிள் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து இது ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த 0 இங்கே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 1,21. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ வந்து 20 வரைக்கும். அப்போனா நம்ம எப்போதுமே பைத்தான் என்ன பண்ணோம், ஒரு மைனஸ் பண்ணிக்கும். அதனால 21 கொடுத்தா தான் 20யும் எடுத்துக்கும். ஸோ இது ரேஞ்சுக்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோம்? 1,21 கொடுங்க, கோலன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஃபார் லுக்குள்ளார என்ன பண்ணோம், ஒரு நம்பராக. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப் டு 20 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணோம். அப்புறம் அந்த இதுலேருந்து சீரீஸ் ஆஃப் வேல்யூலேருந்து ஒன்று ஒன்றா ஐ எடுத்து ஐ வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ ஐயில் ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும்? 1 இருக்கும். அப்புறம் உள்ளே போய் செக் பண்ணோம், அந்த 1 வந்து டிவிசிபிள் பை 4 அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ செக் பண்ணுறதா இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இஃப் ஐ மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒரு நம்பர் டிவைட், ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கோங்களேன். 4ல் டிவைட் பண்ணுங்கள். 4ல் டிவைட் பண்ணால் 1 டைம் 1 4s are 4, ரிமைண்டர் வந்து 0. அப்போ இது வந்து டிவைட் ஆகுது எக்ஸாக்டாக. அதனால தான் நமக்கு வந்து இது வந்து ரிமைண்டர் வருது இல்லையா? ரிமைண்டர் வந்து 0. ஸோ ரிமைண்டர் நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்? மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அதனால தான் மாடுலஸ் ஐ மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் தான் இங்கே வந்து 0 வரும். இப்போ 5 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 4ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 4, ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஈக்குவல் டு 0னா தான் அது டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள் 4ஆக இருந்ததுன்னா அப்போ அது வந்து அந்த நம்பரை நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம். நம்மளோட லிஸ்ட் நேம் என்ன? டிவ் பை 4. ஓகே, நீங்கள் எல்லுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எல்லுன்னு இங்கே எழுதணும். ஸோ எல் டாட். ஓகேவா? ஸோ டிவ் பை 4
டாட் ஆட் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணோம், ஒரு நம்பர் ஆட் பண்ணோம். அப்படின்னா என்ன பண்ணோம், அப்பண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கடைசியாக ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ திருப்பி ஒரு நம்பர் இருந்ததுன்னா அடுத்த நம்பர். ஸோ அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு தான் அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ div/4 டாட் அப்பண்ட் என்ன வேல்யூவோ அதை பராந்தசிஸ்குள்ளார இந்த ஐ தானே செக் பண்ணோம். ஸோ ஐ முடிஞ்சிருச்சா. ஸோ 1 செக் பண்ணுது. 1 மாடுலஸ் 4 அவ்வளோதான். ஃபார்குலார் இஃப் அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இன்டென்டிங், அதனால் தள்ளி தள்ளி தான் எழுதணும். கோலன் வைக்க மறந்துடாதீங்க. ஐ வந்து இப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்கும், 1. 1 மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0வா இல்லை. ஏன்னா 1 வந்து 4ல் டிவைட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக பாயிண்ட் போட்டு 0 ஆட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். இங்கே மாடுலஸ் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர் லெஸ் தானாக இருந்ததுன்னா, 4 விட லெஸ் தானாக இருந்ததுன்னா இதுதான் ரிமைண்டர். இது அப்படியே ரிமைண்டராக கொடுத்துரும். கிரேட்டர்னா தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி இப்படி ரிமைண்டர் கொடுக்கும். ஓகேவா. ஸோ 1 2 1 மாடுலஸில் அப்போ div/4ன்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணாது. ஓகேவா. அப்புறம் 4 எடுத்துக்குது. 4 மாடுலஸ் 4 நம்ம ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். 4 மாடுலஸ் 4 என்னது 0. அதனால div/4ல் இந்த லிஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு, 4 ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அடுத்தது திருப்பி போகுது. அடுத்த இட்டரேஷனில் 4க்கு அப்புறம் 5 மாடுலஸ் 4 5 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 வருது இல்லையா. அப்போ 1 ஈக்குவல் டு 0 இல்லை, ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் தட் இஸ் ட்ரூன்னு அர்த்தம். அப்போ தான் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ இல்லை ஃபால்ஸ், அதனால இங்கே போகவே போகாது. ஸோ ஆட் ஆகாது. அடுத்தது 5க்கும் அதே மாதிரி தான். 2 6 7 8 வந்தால் 8 மாடுலஸ் 4க்கு 0 வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது 8 ஆட் ஆகிடும். 4 8 அப்புறம் 12 16 லாஸ்ட்டாக 20 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 1 வேல்யூ மைனஸ் பண்ணிக்கும், அதனால் 20 வரைக்கும். ஸோ 20 வந்து 4ல் டிவைட் பண்ணால் 0 வரும், அதனால் ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல ஸ்க்ரீனில், அதனால் பிரிண்ட் div/4 நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம், அதனால் எல்லுன்னே கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆஃப் எல்லுன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் என்ன பிரிண்ட் ஆகும், 4 8 12 16 20. ஓகேவா. இந்த ரேஞ்சை மாற்றினாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் கொடுக்கணும். 1 to 50னா அப்போ 51 எழுதிக்கணும். டிவிசிபிள் பை 4க்கு பதிலாக டிவிசிபிள் பை 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மாடுலஸ் 5ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான், வெரி ஈஸி. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம் போகலாம். அதுவும் ஈஸியான ப்ரோக்ராம் தான். லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் லிஸ்ட். ஓகேவா. ஸோ ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஃபைன் அ லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் தட் ஆர் அ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். செக் வெதர் அ கண்ட்ரி இஸ் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் நாட். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணு, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணு. அதில் என்ன இருக்கணும், பிரிக்ஸில் மெம்பராக இருக்கிற கண்ட்ரி நேம் எல்லாம் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், செக் வெதர் கண்ட்ரி இஸ் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் நாட். ஒரு கண்ட்ரி நேமை இன்புட்டாக வாங்கி அந்த பிரிக்ஸில் அது மெம்பராக என்னன்னு செக் பண்ணி, மெம்பராக இருந்ததுன்னா மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ், மெம்பர் இல்லைனா நாட் அ மெம்பர் அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா. அப்போ லிஸ்ட்டு வந்து என்ன, அந்த லிஸ்ட்டுக்குள்ளார என்ன இருக்கணும், கண்ட்ரி நேம்ஸ். என்ன கண்ட்ரி நேம்ஸ்லாம் இருக்கணும், பிரிக்ஸோட மெம்பர்ஸோட கண்ட்ரி நேம்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ பிரிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், B for Brazil, R for Russia, I for India, C for China, S for ஸ்ரீலங்கா. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர் வைஸுமே நீங்கள் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி, இது லிஸ்ட்டுன்றதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட், உள்ளார எல்லாமே ஸ்ட்ரிங்குன்றதுனால கோட்ஸு, டபுள் கோட்ஸும் போடலாம், சிங்கிள் கோட்ஸும் போடலாம். ஓகேவா. இந்த கண்ட்ரி நேமாக வரிசையாக எழுதிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டு, கண்ட்ரின்ற லிஸ்ட்டு, பிரிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன கண்ட்ரி, பிரிக்ஸ் கண்ட்ரி. ஓகேவா. எழுதியாச்சு, இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரி நேமாக வாங்கணும், இன்புட்டாக வாங்கிட்டு அது இதில் மெம்பரானு செக் பண்ணணும் இல்லையா. இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இஸ் மெம்பர், இதுவும் என்னது, ஒரு வேரியபிள். இஸ் மெம்பருக்கு பதிலாக சும்மா நீங்கள் சி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சி ஈக்குவல் டு இன்புட், இன்ட்டுன்னு எழுதக்கூடாதுன்னா கண்ட்ரி நேம் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, அதனால இன்புட் ஆஃப் என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ வாங்கியாச்சு, வேல்யூ வாங்கியாச்சு. நம்ம டைப் பண்ணணும். இன்புட்னாலே என்ன பண்ணணும், கீபோர்டில் கர்சர் வெயிட் பண்ணோம். அப்போ நம்ம இன்புட் டைப் பண்ணணும். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணால் அது சியில் ஸ்டோர் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கண்ட்ரியை நம்ம வாங்கிட்டோம். இந்த கண்ட்ரி இந்த பிரிக்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா மெம்பர்னு சொல்லணும், இல்லைன்னா நாட் அ மெம்பர்னு சொல்லணும். செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இருக்கா இல்லையா, ரெண்டு ஆப்ஷனில். இப்போ இஃப் எல்ஸ் நிறைய ஆப்ஷன் இருந்தால் தான் நம்ம இஃப் எல்ஸ் போவோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்த கண்ட்ரி நமக்கு இந்த கண்ட்ரி சியில் தான் இந்த கண்ட்ரி நேம் இருக்குது. இதில் போய் செக் பண்ணணும் இல்லையா? நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஆப்ரேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா இன் ஆப்ரேட்டர். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இன் நாட் இன் வந்து பைத்தான், சியில் கிடையாது, பட் பைத்தானில் இருக்குது. இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி எழுதணும்? இஃப் இந்த கண்ட்ரி தட் இஸ் மெம்பர் இன் கண்ட்ரின்ற லிஸ்ட். இது ஒரு வேரியபிள், இது லிஸ்ட். இந்த வேரியபிளோட வேல்யூ இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு இந்த இன் ஆப்ரேட்டர் செக் பண்ணும். இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணோம், இந்த சீன்ல நான் வந்து இந்தியான்னு சொன்னேன். இந்தியா இன் திஸ் லிஸ்டான்னு பார்ப்போம். இந்தியா இதில் போய் செக் பண்ணோம். இருந்ததா? இந்த இன் ஆப்ரேட்டரோட வேலையே அதுதான், செக் பண்ணோம். இருக்குன்றதுனால ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஸோ ட்ரூனா என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்போ என்ன கொடுக்கணும், பிரிண்ட் அந்த கண்ட்ரி நேமு. அதுக்கு தான் இந்த இஸ் மெம்பர்ன்ற வேரியபிள். இந்த இஸ் மெம்பர் இடத்துலாம் நம்ம சீன்ற சிங்கிள் வேரியபிள் நேம் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது வேணால் ஸ்பேஸ் இல்லாமலாம் எழுதக்கூடாது, அண்டர்ஸ்கோர் போடணும். அதனால நீங்கள் சிம்பிளாக ஒரு வேரியபிளில் ஒரே லெட்டர் வச்சு கூட எழுதலாம். இங்கேயுமே நீங்கள் இங்கேயும் சி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அவ்வளோதான், இந்த மெசேஜ் போட்டாச்சு. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபால்ஸ்னால் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னோம், இஸ் நாட் அ மெம்பர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லிஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் பிரிக்ஸுக்கு, அப்புறம் ஒரு கண்ட்ரி நேமை வாங்குகிறோம் இன்புட் வச்சு, அப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். அதில் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். நான் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸான்னு செக் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்தியா இன் இந்த லிஸ்ட்டில் பார்ப்போம். எஸ் இருக்குது, அதனால ட்ரூ வரும். ட்ரூன்றதுனால இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடும். எல்ஸ்க்கு போகாது. இப்போ இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஜப்பான் கொடுக்குறேன். இந்த சியோட வேல்யூ என்னது, ஜப்பான். ஜப்பான் வந்து இதில் இருக்கான்னு பார்ப்போம். ஜப்பான் இல்லை, அப்போனா என்ன அர்த்தம், ஃபால்ஸ். இந்த இன் ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லுவோம், ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்ஸ்க்கு போயிடும். எல்ஸ்னால் ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? எல்ஸ்க்கு போயிட்டு நாட் அ மெம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இன் ஆப்ரேட்டர் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இங்கே இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் நம்ம வந்து சிம்பிளாக டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணலாம். டைப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரின்ற ஒரு லிஸ்ட்டு, அதில் பிரிக்ஸ் கண்ட்ரியோட நேம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஓகே. ஸோ லிஸ்ட்டுன்றதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு வேரியபிள், இந்த ஒரு கண்ட்ரியை இன்புட் வாங்கணும், அதை செக் பண்ணணும் இல்லையா? அதை நான் வந்து இஸ் கண்ட்ரின்னு பதிலாக சி அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? சி இஸ் ஈக்குவல் டு இன்புட், ஏதோ ஒரு கண்ட்ரி நேம் நம்ம வாங்குகிறோம். இன்புட் என்டர் கண்ட்ரி நேம். அவ்வளோதான். இன்ட் ஆஃப் போடக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இன் ஃபங்க்ஷன் தேவையில்லை, ஸ்ட்ரிங் ஆஃப்னும் எழுத தேவையில்லை. ஓகேவா? இப்போ இதை செக் பண்ணுறோம். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இஃப் இந்த சி இன் ஆப்ரேட்டர், இந்த கண்ட்ரி இன் கண்ட்ரின்ற லிஸ்ட்டில் இருக்கா. ஸோ COU லிஸ்ட் நேம் வந்து கண்ட்ரியில் வச்சுருக்கோம் இல்லையா? இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும். அப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணோம், பிரிண்ட்டு சீன்ற கண்ட்ரி நேமு கமா இஸ் அ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அவ்வளோதான். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ எல்ஸில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், எல்ஸ் கோலன் அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பிரிண்ட்டு சி கமா இஸ் நாட் அ
not a member. CS. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். கண்ட்ரி நேம் கேட்குது. நான் வந்து இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். இந்தியா இஸ் எ மெம்பர். ஓகேவா? இப்போ இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணு. இங்கே இன்புட் கொடுக்கக்கூடாது. இன்னொரு இன்புட் கொடுத்து செக் பண்ணோன்னா செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு தடவை கேட்குது. இப்போ வந்து ஜப்பான். ஜப்பான் இஸ் நாட் அ மெம்பர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் டு ரீட் மார்க்ஸ் ஆஃப் 6 சப்ஜெக்ட்ஸ். 6 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸை ரீட் பண்ணணும், அதாவது இன்புட் வாங்கணும். அண்ட் டு பிரிண்ட் த மார்க்ஸ் கோட் இன் ஈச் சப்ஜெக்ட், அதை திருப்பி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் டோட்டல் மார்க்ஸையும் காமிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் மார்க்ஸையும் காமிக்கணும், டோட்டல் மார்க்ஸையும் காமிக்கணும். ஃபைனலாக கீழே வந்து டோட்டல் மார்க்ஸும் காமிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு 2 லிஸ்ட் வேணும். ஒன்று வந்து மார்க்ஸு, இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் நேமுக்கு. ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் நேமும் வரணும். அதுக்காக தான் சப்ஜெக்ட்ன்ற இன்னொரு லிஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்ஸுன்ற ஒரு லிஸ்ட்டு, இதை நம்ம வாங்கணும், வேல்யூ வாங்கணும், ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு. அப்போ இந்த மார்க்ஸுன்ற லிஸ்ட்டு வந்து எம்டியாக வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து எம்டி லிஸ்ட். ஓகேவா? சப்ஜெக்ட்ஸ், அப்போ சப்ஜெக்ட்ஸுன்றதை நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங்கு, சிங்கிள் கோட்ஸா, டபுள் கோட்ஸா, 6 சப்ஜெக்ட். அடுத்தது ஃபார் லூப். ஸோ ஒரு எத்தனை மார்க்ஸ் வாங்க போகிறோம், நம்ம 6 மார்க்ஸ் வாங்கி இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ லிஸ்ட்டுக்குள்ளார ஆட் பண்ணணும்னா ஃபார் லூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ 6 டைம்ஸ் இன்புட் வாங்கணும் இல்லையா? அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6 சப்ஜெக்ட்ஸ்ன்ற 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து 0,6ன்னு அர்த்தம். அப்போ 0 to 5, அப்போ 6 சப்ஜெக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் மார்க்கை வாங்குங்க. ஸோ அந்த எம்ன்றதுல அந்த நம்ம டைப் பண்ணுற நம்பர் ஸ்டோர் ஆகிடும். ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அப்படி தான் நம்ம கண்ட்ரியை ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, டிவிசிபிள் பை 4 அந்த ப்ரோக்ராமில் ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ மார்க்ஸு டாட் அந்த லிஸ்ட் நேம் டாட்டு அப்பண்டு எம், அப்போ எம்ன்ற வேல்யூ ஆட் ஆகிடும். இந்த மாதிரி 6 தடவை இது இட்ரேட் ஆகும். ஸோ 6 வேல்யூஸும் ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ வேல்யூஸ் வாங்கிட்டோம். print the marks code in each subject and show the total. எனக்கு வந்து print பண்ணி காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ print பண்ணி காமிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். number 1 தமிழ் மார்க் ஈக்குவல் டு 45, 2 இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு 98. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். கடைசியில் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 308 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? 2 லிஸ்ட்டு நமக்கு ஏற்கனவே இருக்கப்போ ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ண வேண்டியதான். இங்கே வந்து ஃபார் ஜேஎன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் மார்க்ஸில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 6 வேல்யூஸ் இருக்குது. அப்போ லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் 6 தான் கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக 6னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளார பிரிண்ட், இந்த பிரிண்ட் அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஃபார்மேட் இந்த மாதிரி வேணுன்றதுக்காக அவங்க வந்து டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது டோட்டல் மார்க்ஸ்க்கு சம்ன்ற ஃபங்க்ஷன், இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சம் என்ன பண்ணோம்? இந்த மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும். அதுதான் சம்மு. ஸோ அதுதான் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு மார்க்ஸு ஈக்குவல் டு, எல்லாம் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கேப்ஸில் இருக்குது. மார்க்ஸு ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். மார்க்ஸில் 6 வேல்யூ வாங்க போகிறோம். சப்ஜெக்ட்டு நம்மளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்ஸுன்ற லிஸ்ட்டில் வந்து நம்மளே இனிஷியலைஸ் பண்ணுறோம். எஸ்ஸுக்கு வந்தால் நான் வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு பதிலாக எஸ்ஸுனே வச்சுக்கிறேன். ஓகேவா? சப் அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் அதனால SUBJ ஈக்குவல் டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸு? தமிழ். நெக்ஸ்ட்டு கமா டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸ், ஏன்னா ஸ்ட்ரிங்கு தானே, அதனால் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ். பிரிண்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், இல்லை ஃபுல்லுமே இங்கே கேப்ஸில் அடித்தாலும் ஓகே. ஃபார்மேட் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம்.
அடுத்தது மேக்ஸ், அடுத்தது ஃபிசிக்ஸ். 6 சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா? அடுத்தது கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், COMSCI, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ANCA. ஓகேவா? லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ 2 லிஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்து மார்க்ஸு, இன்னொன்று வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம வந்து வேல்யூஸ் வாங்கணும் இல்லையா? அந்த மார்க்ஸ் 6 சப்ஜெக்ட் மார்க்ஸோட நான் வேல்யூ வாங்கணும். இப்போ அதுக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I in range of 6 சப்ஜெக்ட்ன்றதுனால range of 6. ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0,5 வரைக்கும். அப்போ 6 டைம்ஸ் இட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம மார்க்ஸை வந்து எம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் வேல்யூ வந்து மார்க்ஸ் வந்து இன்டிஜர் தானே, அதனால நம்ம இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த மார்க், என்டர் த மார்க் அப்படின்னு கொடுத்தாலே ஓகே தான். ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்டும் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ லிஸ்ட்னா என்ன? மார்க்ஸ்ன்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா? அப்போ மார்க்ஸ் டாட் லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் வேல்யூ இதில் இருக்குது, எம்மில் இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தமிழ் மார்க்கை நம்ம டைப் பண்ணுவோம், அதை எடுத்து மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் போட்டுரும். திருப்பி 2வது தடவை இட்ரேட் ஆகும்போது செகண்ட் நம்பர் என்ட்ரத மார்க்குன்னு கேட்கும், நம்ம 2வது நம்பர் டைப் பண்ணுவோம், அதை திருப்பி மார்க்ஸ். இது மாதிரி 6 டைம்ஸ் இந்த லூப் வந்து இட்ரேட் ஆகும். ஸோ எல்லா வேல்யூஸும் மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அடுத்த கொஷினில்? பிரிண்ட் த மார்க்ஸ், சப்ஜெக்ட் மார்க்ஸு அண்டு டோட்டல் ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்மேட் வந்து நீட்டாக வரணும். நம்பர் 1 தமிழ் மார்க் ஈக்குவல் டு அந்த நம்ம வேல்யூ என்னவோ அது. நம்பர் அடுத்த லைனில் நம்பர் 2. ஸோ வரிசையாக வரணும் இல்லையா? கீழே கீழே வரணும். 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ்க்கும் டிஸ்பிளே ஆகணும். திருப்பி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஐயும் கொடுக்கலாம், ஜேயும் கொடுக்கலாம். இந்த லூப் முடிஞ்சதுனால நம்ம ஐ கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இல்லை ஜேன்னு வேறு வேரியபிளும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐ இன் ரேஞ்ச் ஆர் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 6. புக்கில் வந்து லென் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு தான் ஏற்கனவே வேல்யூ தெரியும் 6 மார்க்ஸ்ன்றதுனால நம்ம வந்து 6னே எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்? பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுற இது வந்து என்ன வரணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி வரணும்னு சொன்னேன்? எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பிரிண்ட் ஆகணும்னா நம்பர் 1 தமிழ் மார்க் ஈக்குவல் டு, நான் தமிழில் வந்து 98 அப்படின்னா 98 இப்படி வரணும். அடுத்த லைனில் எனக்கு வந்து 2, அடுத்தது வந்து என்னது? இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு இதில் வந்து 96 இப்படி இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். கீழே கீழே 6 சப்ஜெக்டும். ஓகேவா? இப்போ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஜென்ரல் நம்ம வந்து நம்பர் 1 2 3 4 5 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ அந்த வேல்யூ நம்ம வந்து ஜே யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வருது? ஒரு நம்பர். அப்போ அந்த நம்பருக்கு இது வந்து நம்ம டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஏன்னா நடுவில் நிறைய இருக்குது. இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, இது தமிழ் இங்கிலீஷு அப்படின்றத நம்ம வந்து சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்டில் இருந்து எடுப்போம். இந்த மாதிரி நிறைய. அப்புறம் மார்க்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் திருப்பி ஒரு நிறைய கமா போட்டு எழுதணும். அதுக்கு பதிலாக நம்ம டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாட் ஃபார்மேட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி கடைசியாக க்ளோஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வேரியபிளோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணல, வேரியபிள். அது எதை யூஸ் பண்ணுறோம்? ஜே யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகணும். அப்போ ஒரு கர்லி பிரேசஸ் போட்டுக்கணும். டாட் ஃபார்மேட்டில் பிளேஸ் ஹோல்டராக நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அடுத்தது
ஒரு டாட் வரணும், பக்கத்துலேயே ஒரு டாட் வரணும், அந்த டாட் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ். தமிழ்ன்றது வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். தமிழ் இங்கிலீஷ்னு மாறி மாறி வருது, அதுக்கு லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் வந்து என்னது, சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அதனால டாட்டிங் வேணாம். ஸோ சப்ஜெக்ட், அது சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்ன்றதுனால திருப்பி ஒரு கர்லி பிரேசஸ். ஓகேவா? அடுத்தது மார்க். மார்க்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணும், மார்க், MARK, அவ்வளோதான். எல்லா தடவையும் மார்க்கு ஈக்குவல் டு அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு தடவை மார்க் ஈக்குவல் டுன்னு வரும். ஸோ அதனால இதை வந்து நம்ம லிஸ்டெல்லாம் நம்ம ஒரு வேரியபிள்லாம் யூஸ் பண்ணல, டைரெக்டாகவே ஸ்ட்ரிங் இப்படி டைப் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்தது இது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ எதுலேருந்து எடுக்க போகிறோம், மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்லேருந்து எடுக்க போகிறோம். அப்போ கர்லி பிரேசஸ். வேரியபிளோ லிஸ்ட்டோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா டைரெக்டாகவே டைப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ டாட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இது ரீப்ளேஸ், இங்கே ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் இது வந்து பிளேஸ் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன வேல்யூ வரணும், இதை எங்கேருந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 இல்லையா? அது ஜேயோட வேல்யூ ஃபஸ்ட் எடுத்தோன்னா 0 இருக்கும். ஆனால் நமக்கு என்னென்னு வரணும், 1ன்னு வரணும். அதனால் நம்ம J+1 கொடுப்போம். 1 இருந்ததுன்னா J + 0 + 1னா 1ன்னு ஆகும். ஜேயோட வேல்யூ 1னா 1 + 1 2ன்னு வந்துடும். கரெக்டாக ஆகிடும். ஓகேவா? செகண்ட் கர்லி பிரேசஸில் என்ன இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வாக்ஸ். அது வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்ன்ற லிஸ்ட்டில் இருக்குது. சப்ஜெக்ட் ஆஃப் J. இப்போ சப்ஜெக்ட் ஆஃப் 0 அப்படின்னா தமிழ் பிரிண்ட் ஆகிடும். அடுத்த தடவை ஜேயோட வேல்யூ 1னா சப்ஜெக்ட் ஆஃப் 1னா இங்கிலீஷ் பிரிண்ட் ஆகும். 2னா மேக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான். அப்புறம் என்ன இருக்குது நமக்கு, மூணாவது கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ் எதுலேருந்து எடுக்கணும், மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கமா போட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்கெலாம் என்ன வேரியபிளோ அதை நம்ம இங்கே எழுதணும், அவ்வளோதான். ஸோ இன்னொரு கர்லி பிரேசஸ் இருக்குது, அதுக்கு எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் ஆஃப், இதுவும் என்ன, மார்க்ஸ் ஆஃப் J. ஜேயோட வேல்யூ 0னா அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0னா ஃபஸ்ட்டு வேல்யூ. நம்ம ஏற்கனவே இன்புட் வாங்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லிஸ்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணோம். ரொம்ப ஈஸி. நார்மலான பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டபுள் கோட்ஸ் கமா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ எங்கேயாவது ஒன்று விட்டாலும் எரர் வந்துடும். அதுக்காக தான் புக்கில் வந்து இந்த டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. திருப்பி இன்னொரு பிரேசஸ் வந்து நம்மளுடைய பிரிண்ட் ஃபங்க்ஷன் இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நம்ம டோட்டல் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ லூப் போட்டு வெளில வந்துடணும். பிரிண்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும். எந்த லிஸ்ட்டில், எந்த இதில் இருக்குது, நம்மளுடைய மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் மார்க்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஓகே. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே. இங்கே எரர் வருது என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு பராந்தசிஸ் தான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டுக்கு ஒன்று, இன்புட்டுக்கு ஒன்று, அப்போ 2 பராந்தசிஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ என்டர் த மார்க். ஸோ 97, 98, மேக்ஸ் வந்து 100, ஃபிசிக்ஸ் வந்து 99, கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 96, கம்ப்யூட்டர் அடுத்தது இன்னொரு வேல்யூ வரும் இல்லையா, என்டர் த மார்க், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு அழகாக 1 தமிழ் மார்க் ஈக்குவல் டு 97, இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு 98, மேக்ஸ் இங்கே வந்து ஒரு டாட்டு மிஸ்ஸிங். ஏன்னா டோட்டல் வந்து 590 டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் புக்கில் பாருங்கள், அதே தான். ஸோ என்டர் மார்க்கு 1 டாட் வச்சு இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம டாட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. ப்ரோக்ராமில் போயிட்டு இங்கே ஒரு டாட்,
அப்புறம் இப்போ நியூ விண்டோவில் நம்ம ரன் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். 98, 99, 96, 100. சும்மா ஏதோ ஒரு மார்க் நம்ம டைப் பண்ணலாம். 96, 95, 95 பாருங்க. ஸோ 5 தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இது அந்த மார்க்கும் பக்கத்துலேயும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இங்கே தமிழுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லையா, அப்போ அதுவும் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்பேஸ் விடணும். அவ்வளோதான். டபுள் கோட்ஸ்குள்ளார கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சேன். ஸோ நமக்கு அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அவுட்புட் வரணும். அப்போ இதுதான். ஸோ கேர்லி பிரேசஸ் எங்கெல்லாம் வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டாட் ஃபார்மேட் போட்டுட்டு அந்த வேரியபிளை இங்கே எழுத வேண்டியது தான். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து 3 இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். 3 ப்ரோக்ராம் பார்த்துருக்குறோம். ஸோ 4, 5 இன்னும் 7 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். புக்கு இன்சைட் ப்ரோக்ராம்ஸும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேனல் உள்ளார போயிட்டு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 12th புக் பேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் பேக் ஆன்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதர் லெசன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.